தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சத்யன் ஆடியோ புக்ஸ் வழங்கும் நிர்மலா ராகவன் அவர்களின் ஆண் துணை சிறுகதை தொகுப்பு ஆபத்தான அழகு. கவிதா, நீ யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்கமா. எனக்கு இருக்கிற வேலையில உனக்கு எங்க நான் போய் மாப்பிள்ளையெல்லாம் தேடுறத சொல்லு. கவிதாவுக்கு 15 வயதான போதே மங்களம் அப்படி கூறியிருந்தாள். அட, ஜாதகம் மத்த பொருத்தம்லாம் பார்த்து செய்யற கல்யாணம் மட்டும் நல்ல விதமா அமைஞ்சிருதா? 10 பொருத்தம் பார்த்து செய்த திருமணமானாலும் 2 வருடங்களில் அவளை விட்டு எங்கோ தலைமறைவாகிவிட்ட கணவனால் அவளது சிந்தனை அணுகுமுறை வித்தியாசமாக இருந்தது. சில பெண்களைப் போல ஒரேயடியாக இடிந்து போய்விடாது. மேற்படிப்பு படித்து கௌரவமான உத்தியோகத்திலும் அமர்ந்தாள். ஒழிந்த நேரத்தில் சமூக சேவை, பிறருடன் அவர்கள் பட்ட துயரங்களை பகிர்ந்து கொண்டபோது தனது வாழ்க்கையின் அவலம் பெரிதாகத் தோன்றவில்லை. தாயைப் போலவே வளர்ந்தாள் கவிதாவும். உயர்வு தாழ்வு என்ற பேதமில்லாமல் எல்லாருடனும் அனுசரணையாக பழகுவாள். எப்போதாவது தான் பார்த்தே அறியாத அப்பாவின் மேல் கோபம் எழும். இந்த ஆண்களே சுயநலக்காரர்கள் என்று ஒட்டுமொத்தமாக அவ்வர்க்கத்தின் மேலேயே வெறுப்பு வரும். இவ்வளவு நல்ல அம்மாவிடம் என்ன குறை கண்டு அவர் ஓடி போனார்? ஆம்பளைங்க எல்லாருமே மோசம் இல்லம்மா? அந்த விவரம் அறியா பெண்ணின் மனப்போக்கை புரிந்து கொண்டவளாய் மங்களம் லேசாகச் சிரித்தாள். தாத்தாவை மறந்துட்டியே. தனக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தவரை நினைவுபடுத்தினாள். ஆணோ பெண்ணோ, நாம எல்லாரும் மனுஷ ஜாதி தானே. சாமியா, தப்பு செய்யத்தான் செய்வோம். கவிதாவுக்கு அதிசயமாக இருந்தது. பெண்கள் கூட ஆண்களை வருத்துவார்களா? அதன்பின் அவளுக்கு ஆண்களின் மேல் பொதுவாக ஏற்பட்டிருந்த கசப்பு மட்டுப்பட்டது. எந்த ஒருவரையும் அவரது செயல்களை வைத்துதான் எடை போட வேண்டும் என்று நிச்சயித்தாள். ஆனால் ஆண்களை நம்புவதற்கும் தயக்கமாக இருந்தது. அவசரப்பட்டு யார் மேலாவது ஆசைப்பட்டு தொலைத்தால், அவரும் அப்பா மாதிரி பொறுப்பற்றவராக இருந்து வைத்தால், ஆயுசு பூராவும் யார் அவதிப்படுவது? ஏதேதோ யோசித்தவள் மற்ற பெண்களைப் போல அவளது அழகையோ அறிவு கூர்மையையோ புகழ்ந்து பேசிய ஆண்களிடம் எளிதாக மயங்கிவிடவில்லை. சிந்தனை தறிக்கெட்டு ஓடாததால் அதை ஒருமுகமாக படிப்பில் செலுத்த முடிந்தது. வேலையில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறிக் கொண்டிருந்த போதுதான் சுந்தரை சந்தித்தாள். உத்தியோகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்பதில் ஆரம்பித்தது அவர்கள் உறவு. உனக்காவது அப்பா மட்டும்தான் இல்ல, எனக்கு எங்க அப்பா அம்மா 2 பேரையுமே தெரியாது என்று சுந்தர் சுயபரிதாபத்துடன் கூறியபோது கவிதாவிற்கு சிறிது குற்ற உணர்வு உண்டாயிற்று. தாயன்பே அறியாது வளர்ந்தவனிடம் தான் சிறிது அன்பை காட்டினால் கூட அவன் அதை பல மடங்காக திருப்பி அளிப்பது அவன் மேல் இரக்கத்தை தோற்றுவித்தது. அதே சமயம் பெருமையாகவும் இருந்தது. தியாகராஜ ஆராதனையை ஒட்டி நடந்த இசை விழாவில் கவிதா பங்கு கொண்டு மேடையை விட்டு இறங்குகையில் முகமெல்லாம் பூரிப்பாக அவளை பாராட்டினான் சுந்தர். தன்னையும் அறியாமல் அவனை உரசுவது போல் நெருங்கியவள், மா, இவர்தான் சுந்தர், எங்க ஆபீஸ் தான். பக்கத்தில் நின்றிருந்த மங்களத்துக்கு அறிமுகப்படுத்தினாள். சுந்தர் தன் மகளை உரிமையுடன் பார்த்த விதத்திலிருந்தும் அதை அங்கீகரிப்பது போல அவளும் சற்றே தலையை குனிந்து நின்றதையும் பார்த்தாள் மங்களம். தனக்குள் சிரித்து கொண்டாள். ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன் என்று அழைப்பு விடுத்தாள். கவிதாவின் முகம் அப்போது மலர்ந்ததையும் கவனிக்கத் தவறவில்லை. கவிதா கொண்டு வைத்த தேநீரை பருகியபடி இருந்தவனிடம் மெல்ல பேச்சுக் கொடுத்தாள் மங்களம். ஏன் சுந்தர், உங்க அப்பா அம்மா உங்க கூட தான் இருக்காங்களா? இல்ல வேலை விஷயமா நீங்க மட்டும்தான் இங்க இருக்கீங்களா? நான் பாட்டி வீட்டில் இருக்கேன் ஆண்டி. அவங்க தான் என்னை வளர்த்தாங்க. எனக்கு 2 வயசா இருக்கும்போதே அப்பா அம்மா 2 பேரும் போயிட்டாங்க. உணர்ச்சியற்ற குரலில் தெரிவித்தான். அடடா, தெரியாம கேட்டுட்டனே. இந்த கவிதா தான் முதலே சொல்லியிருந்தா என்ன என்று பழியை மகள் மேல் திருப்பினாள் முதியவள். இருந்தாலும் அடுத்து வந்தது மற்றொரு கேள்வி. அப்போ நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க? கோலாலம்பூர்லையா? அக்கேள்விக்கு விடையளிக்க
சுந்தர் சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்டது போல் இருந்தது. நான் பிறந்தது ஈப்போவிலே. அதற்கு மேல் மங்களம் ஏதாவது கேட்டிருப்பாள். போதும்மா, நீங்க குறுக்கு விசாரணை செஞ்சது. வக்கீலா போயிருந்திருக்கலாம் பேசாம என்று கவிதா குறுக்கிட்டிருக்காவிட்டால், பேசாம இருந்தா எப்படி கவிதா வக்கீல் தொழில் செய்ய முடியும் என்று சுந்தர் கேட்க மூவரும் மனம் விட்டு சிரித்தார்கள். போயிட்டு வரேன் ஆண்டி என்று சுந்தர் கைகூப்பியபடி எழுந்தபோது மங்களத்திற்கு சுந்தரிடம் கேட்க வேண்டியது இன்னும் ஒன்று பாக்கியிருந்தது. ஆமா சுந்தர், உங்க பாட்டி பேர் என்ன? ஒருவேளை அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் இல்லையா? கோயில் கச்சேரி அப்படி எங்கேயாவது நான் அவங்கள பார்த்துருக்கலாம். அவன் சொன்னான். தாயின் முகத்தை கூட பார்க்க பிடிக்காதவளாக சாப்பிடாமலேயே போய் படுத்துக்கொண்டாள் கவிதா. எல்லா ஆண்களுமே நம்பத்தகாதவர்கள் இல்லை என்று சொல்லி சொல்லி தன்னை வளர்த்த அம்மாவா இது? சந்தேக பிராணியாக சுந்தர் என்னமோ குற்றவாளி கூண்டில் நிற்பது போல் பாவித்து அரை மணி அவளை தனியே விட்டுவிட்டு அறைக்குள் நுழைந்தாள் மங்களம். கவிதா, எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அது இப்ப சரியா போச்சு. தாய் சொன்னது காதில் விழாதது போல் கவிதா படுத்திருந்தாள். முதல்ல யார வேணும்னாலும் கட்டிக்கன்னு சொல்றது, இப்போ அருமையா வளர்த்த பொண்ணு தன்னை விட்டு போயிட போறாளேன்னு பயம் என்று தனக்குள் பொறுமினாள். என்னடா இந்த சுந்தரை எப்போவோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சேன். அப்படியே அவங்க அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரில இருக்காரு. சட்டென படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் கவிதா. சுந்தரோட அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? மங்களம் சற்று யோசித்தாள். விஷயத்தை எப்படி பக்குவமாகச் சொல்வது என்று. அவங்க அப்பாவோட போட்டோ தினமும் பேப்பர்ல வருமே. சமாளிக்க பார்த்தாள். மந்திரியா அரசியல்வாதியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பொண்டாட்டி வேற ஒருத்தனோட உறவு வச்சிருக்கிறதுனால திட்டமிட்டு அவளை கொலை செய்துட்டாருன்னு வழக்கு. இதோ இந்த பாட்டி தான் மாப்பிள்ள மேல கேஸ் போட்டது. சுந்தர் பெற்றோர் இருவரையும் இழந்தது இப்படிதானா? தூக்கு தண்டனையா? மெல்லிய குரலில் கேட்டாள் கவிதா. தக்க ஆதாரம் இல்லைன்னு அவரை விடுதலை செஞ்சுட்டாங்க. ஆனா மனுஷன் தானே தூக்கு மாட்டிட்டு செத்துட்டார் பாவம். எப்பவோ நடந்ததற்கு வருத்தப்பட்டாள். வீட்டுல பொம்பளை சரியா இல்லாட்டியும் கஷ்டம்தாம்மா. தான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு மங்களம் வெளியே நடந்தாள். ஒழுங்கற்ற அம்மாவுக்கு பிறந்தவன் மட்டும் நல்லவனாக இருக்க முடியுமா? இரவெல்லாம் குழம்பிக் கொண்டிருந்தாள் கவிதா. மறுநாள், நீங்க முதலையே என்கிட்ட சொல்லி இருக்கணும் சுந்தர். இப்படி அம்மா சொல்லி கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு அவமானமா அதிர்ச்சியா இருந்தது தெரியுமா? அடிக்குரலில் கேட்டுவிட்டு கண்ணை துடைத்துக் கொண்டாள். இருவரது தேநீரும் ஆறிக்கொண்டிருந்தது. எதை சொல்லியிருக்கணும் கவி? நான் நிஜமாவே ஒழுக்கமில்லாத ஒரு அம்மாவுக்கு பிறந்தவன்தான்னு என் மனசுல ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே இருக்கே, அதையா? அவன் கோப்பையை கையில் எடுத்துவிட்டு மீண்டும் கீழே வைத்தான். அம்மா அழகு போட்டியில பரிசு வாங்கினவங்க. அதுவே அப்பா அவங்க மேல அவநம்பிக்கைப்பட காரணமாயிடுச்சான். பாட்டி சொல்லி சொல்லி அழுவாங்க. வைத்தக்கண் வாங்காமல் அவன் வாயையே பார்த்து கொண்டிருந்தாள் கவிதா. ஒருவேளை அப்பாதான் சந்தேக பிராணியாய் இருந்து மற்றவங்களோட அம்மா கலகலப்பா பேசி பழகினத தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம் இல்லையா? வார்த்தையால அப்பா ஓயாம குத்தி குதறத பொறுக்க முடியாம அம்மா விவாகரத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்களாம். அதை தாங்க முடியாம அதுக்குள்ள தான் பார்த்தே இராத பெற்றோரை பற்றி நிறையவே யோசித்திருந்தான். யாரை நம்புறது, யாரை வெறுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கவி. எனக்கும் ஏன் எல்லாரையும் போல அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஒரு நல்ல குடும்பம் அமையலன்னு நினைச்சு அழுதுருக்கேன் தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எதிர்காலம்னு ஒன்று இருக்கிறதே நினைவு வந்துச்சு. இப்ப நீயும். சுந்தரின் குரல் கேவியது. அது அலுவலக கேண்டீன் என்றும் பாராது அவன் கையை தாவி பற்றினாள் கவிதா. எப்பவோ நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப என்ன என்று செல்லமாக மிரட்டினாள். மீண்டும் மற்றொரு சிறுகதையில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காம சத்யன் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.